வந்துடி வந்துடி சீக்கிரம் வா சீக்கிரம் வா சாமி எங்களை மன்னிச்சிருக்க சாமி சாமி கும்பிட மாட்டேன் சாமி நாங்க தப்பு பண்ணிட்டேன் சாமி சாமி எங்களை மன்னிச்சு விட்டுருக்க சாமி ஏண்டா டேய் இனிமே சாமி கும்பிட மாட்டேன் சாமி நான் சாமினா நீ எப்பறா வேற சாமியை கும்பிடுவ எப்படி கும்பிடுவ ஏன் கடவுளை சாமி வந்து அந்த இடத்துல கோயில் கட்டி கும்பிட்டு என்ன சாமியா நினைச்சா உனக்கு எப்பறா கனவுல வேற சாமி வரும் தெரியாம என்னடா ஆமா இல்லன்னு என்ன சாமியா நினைக்காத நீ ஏன் ஊர்ல வாழக்கூடாது என்ன விட்டுருக்க சாமி என்ன விட்டுருக்க சாமி என்ன விட்டுருக்க இப்ப வேல் நடுவ செலவப்ப நாளைக்கு கோயில் கட்டுவ அப்புறம் திருவிழா நடத்தி ஆட்டம் போடுவ அத நான் வேடிக்கை பார்க்கணுமா என்ன சாமியா நினைக்காதவனுக்கெல்லாம் Hey! 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 Hey, காசி! Hey, காசி! ஐயா கும்பிடுறேன் ஐயா. டேய் காசி, ஐயா நெல்லு புது துணி பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. உன் பொண்ணை சாணியில் அனுப்பு. சரிங்க. ஏய், உன் பிள்ளைய சீக்கிரம் புது துணி கட்டிட்டு வர சொல்றீ. ஓடி சீக்கிரம் வர சொல்றீ. இந்த புது துணியை போட்டுக்கிட்டு சாணி எல்லாம் கிளம்பு. டேய் நெல்லு முட்டையை இறக்கி போடுறா. நான் போக மாட்டேன். தெருவில் இருக்கவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். சீக்கிரம் வர சொல்றா. ஏ ராக்காயி சீக்கிரம் அழைச்சிட்டு வாடி. செத்த பொறுங்க ஏசமா இப்ப வந்துருவா. ஐயா மருங்களா கோவக்காரங்கடி, சீக்கிரம் கிளம்புடி. நான் போக மாட்டேன். நீ என்ன வற்புறுத்தினா கருத்தை வந்து செத்துடுவேன். ஊர்கட்ட சிரிக்கி நீ போலன்னா ஐயா மருந்து சும்மா விட்டுறாங்கடி. உள்ள பூந்து தலைமுடியை பிடிச்சி தர தர நிறுத்திட்டு போவாங்க. அந்த கொடுமையை வேற என் கண்ணால பாக்கணும் மாடி. ஓடி வந்ததுனா நம்ம பழப்பு இப்படி ஆயிப்போச்சு. அதை மாத்த முடியுமா? நீ போலன்னா என்னையும் உங்க அப்பனையும் அந்த ஆண்டை கொண்டுடுவாருடி. அப்புறம் உனக்கு யாருடி இருக்காடி? அனாதை ஆயிடுவேடி. டேய் காசி, நாய் மவளைஞ்சு அந்த நாடகம் ஆடுறாளுல, போய் அந்த கழுதையை எடுத்துட்டு வாடா. ஏ ராக்காயி சீக்கிரம் அழைச்சிட்டு வாடி. அல்லாதம்மா நான் போறேன். செத்த பொறுங்க ஏசமா இப்ப வந்துருவா. சீக்கிரம் வந்து வண்டியிலே ரெடி.
ஐயாவை பார்த்துட்டு வரேன். ஐயா அழைச்சிட்டு வரலாமா? சரிங்க. கொடுத்த கொடுக்க நான் போய் தண்ணி ஊத்திட்டு வரேன். வேணாண்டி, ஏன் தான் வயசுக்கு வந்தியோ இப்போ சீரழிய போற. நல்ல நேரம் வந்துட்டு வா. என்னடி பாக்குற? வாடி. ஏய் ஒண்ணு தாண்டி வாடினா. ஏய் புடிடா. ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா சீரா. புடிடா. மூணு பேர் அவுட்டு. கதிர் அன்னைக்கு 3 புள்ளி. ஏர் விடுறாவன, ஏர் விடு, ஏர் விடு, நல்லா ஏர் விடுறாவன. அவ பெரிய தம்பி ஐயாவோட அடிமை. அவளை மரியாதையா திருப்பி அனுப்பிடு. இல்ல பெரிய தம்பி ஐயா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு. ஒட்டு மொத்தமா அடிச்சிருவாரு. எச்சக்கல்ல நாய, எந்த காலத்துல வந்து அடிமை உடமைங்கிற? சுதந்திர நாட்டுல யாரு எவனுக்கும் அடிமை இல்லடா. இன்னொரு நிமிஷம் இங்க நின்னீங்க, உங்க உடம்புல உசுர் இருக்காது. பெரிய தம்பி ஐயாவோட ஆட்களை பார்த்தாடா உடம்புல உசுர் இருக்காதுங்கிற? யமன விருந்துக்கு கூப்பிடுங்கடா. உங்களுக்கெல்லாம் அறிவு காலம் நெருங்கிட்டு. யாருடா யம? நாங்க தாண்டா உங்க அக்கிரமக்கார பெரிய தம்பிக்கு யம. உங்களை உசுரோட விட மாட்டோம். ஓடி போகடா. என்னது ஓடி போகணுமா? ஏய் அவளை இழுத்துட்டு வாடா.
அவன் ஒண்ணு பண்ணிடாத. டேய், தீட்டு பார்த்தா தீட்டு, ஆனா படுத்தா தீட்டு இல்லையாடா? இனி எங்க பொண்ணுங்க மேல பெரிதம்பி ஆசைப்பட்டான், அவ உடம்புல உயிர் இருக்காத போய் சொல்றான். போடா போடானா. என்ன எதிர்க்க அளவுக்கு துணிச்சல் வந்துட்டா? முதல் அளவுக்கு துணிவு வந்துட்டு எனக்கே எவனு சவால் விடுறாங்களா? அந்த ஊர்ல நம்ம குடியான பயல்களா இருக்கிறதுனாலதான் இவனுங்களுக்கு கொழுப்பு வச்சு போச்சு. விடமாட்டேன். என் சந்தோஷத்தை கெடுத்தவங்களை வாழ விடமாட்டேன். இந்த வருஷம் வெள்ளாமையில அவங்களை அடக்குறேன். அடங்கல அடிச்சுறேன். மூர்த்தி, என்னைக்கா இருந்தாலும் அவன் என் படுக்கைக்கு வரணும். இல்ல அவன் செத்து போகணும்.